ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து இயல் என்கிற தலைப்பின் கீழாக 14 தலைப்பின் கீழ் நாம் வேதம் முழுவதிலும் நாம் ஆராய முடியும், இந்த தலைப்பின் கீழ் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு 3 தலைப்புகளின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் முந்திய தன்மை, அதாவது கிறிஸ்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லெகேமில் பிறந்து பின் தேவனாக மாறிய ஒருவர் அல்ல. இவர் அனாதி தேவன் மனிதராக அவதரித்து பாவம் போக்குகின்ற பலியாக மாறி மீண்டும் உயிர்த்தெழுந்து பரத்திற்கு ஏறி சென்றார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அவர் பெத்லெகேமில் பிறப்பதற்கு முன்பே இருந்தவர் என்பதற்கான வேத சான்றுகள் வேதாகமத்திலே காணப்படுகின்றன. யோவான் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு? யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். இது யோவான் ஸ்நானன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் எனக்கு பின்னாடி வருகிறார், ஆனால் எனக்கு முன் இருந்தவர் என்று அவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய மார்பிலை சாய்ந்திருந்தாரே, அவருடைய கூற்று என்ன? இதே யோவான் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனிடத்தில் நம்ம கேட்டோம் என்று சொன்னால், அவர் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்தில் கேட்டால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறதற்காக உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் என்று சொல்லி இங்கே பேதுரு கூறுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தன்னை குறித்தே சொன்ன காரியங்களும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை யோவான் 6வது அதிகாரம் 38ஆம் வசனம், 51வது வசனம், 61வது வசனம், 62வது வசனங்களில் நம்ம இந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க முடிகிறது. 38வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 51வது வசனத்தில், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 61வது வசனத்தில், சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ என்று சொல்லி 62ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், மனுஷகுமாரன் தான் முன்னே இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அதாவது அவர் ஏற்கனவே முன்னிருந்த இடம் என்று சொல்லி பரலோகத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 8வது அதிகாரம் 58வது வசனத்தில், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 17வது அதிகாரத்திலும் 5வது வசனத்தில் இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற காரியம், பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கிறிஸ்துவே தன்னை குறித்து சொன்ன காரியங்கள், கிறிஸ்துவினுடைய முந்திய தன்மையை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கிறோம்.
அதாவது ஆரோக்கியமான உபதேசங்களை கற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த தலைப்புகளின் கீழே நமக்கு தொகுக்கப்பட்ட காரியங்களை பார்த்தோம் என்று சொன்னால், தவறான காரியங்கள் நாம் போதிக்கப்படுகிற அந்த காரியத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து அவதாரத்துக்கு முந்தைய கால சில செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபட்டிருந்தார் என்கிற காரியமானது யோவான் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி இங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது 1வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகின சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் அந்த படைக்கக்கூடிய படைப்பிலே ஆண்டவர் எத்தனையாய் ஈடுபட்டார் என்கிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோனும் 12வது அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல் படைப்புகளை கட்டுப்படுத்தி நடத்துகிறார் என்கிற காரியத்தை எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காயிலும் எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். படைப்புகளை கட்டுப்படுத்தி நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொலோசியர் 1:17 நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். படைப்புகளை கட்டுப்படுத்தி நடத்துகிற ஒரு ஆண்டவர், பிதாவோடு கூட உறவாடி கொண்டிருந்தார் என்கிற காரியங்களை யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, அந்த அவதாரத்திற்கு முந்தைய காலத்தில் ஆண்டவர் பிதாவோடு கூட உறவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இருந்தாரா என்று சொன்னால் ஆமாம், பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பல நிலைகளில் தம்மை அவர் வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதனானவர் என்கிற நிலையிலே அவரது வெளிப்பாடுகள் மிகவும் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆகாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலும் பார்த்தோன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டைகளை கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொன்னார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறார், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார்.
அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இந்த இடத்துல கண்டேன் என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமவெளியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 22வது அதிகாரம் 11லிருந்து 13 வரையிலும் கூட இந்த காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடுகள் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து மோசேக்கு அங்கே வெளிப்படுத்துகிற காரியம், மோசேக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். யோசுவாவுக்கு அங்கே தரிசனமாகிறத யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசுவா 5வது அதிகாரம் 13லிருந்து 15 வரையிலும் பார்த்தோன்னு சொன்னால், பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அங்கே யோசுவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். கிதியோனுக்கு வெளிப்படுத்துகிறதை கிதியோன் 6வது அதிகாரம் 11லிருந்து 24 வரையிலும் பார்க்கிறோம். சிம்சோனுக்கு வெளிப்படுத்தினதை நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏசாயாவுக்கும் அங்கே வெளிப்படுத்தினதை ஏசாயா 6வது அதிகாரம் 1லிருந்து 13 வரையிலும் நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து 3 வாலிபர்களுக்கு, அதாவது அங்கே அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்ட வாலிபர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். அதாவது 3 வாலிபர்களோடு கூட சேர்ந்து அக்கினி ஜுவாலையிலே நடந்த காரியங்கள் தானியேல் 3:25 பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரம் தானியேல் 6வது அதிகாரம் 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து சகரியாவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதில் அந்த தரிசனத்தில் பார்க்கிறோம். அந்த மிருதி செடிகளுக்குள்ள நின்று கொண்டு, ஆண்டவரே, எதுவரைக்கும் எருசலேமுக்காக நீர் இறங்காதிருப்பீர் என்று பரிந்து பேசின காரியங்கள் சகரியாவில் நம்ம பார்க்கிறோம். 8லிருந்து 13 வரை, 2வது அதிகாரம் 8லிருந்து 11 வரை, சகரியா 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், சகரியா 6வது அதிகாரம் 12லிருந்து 15 வரையிலும் அங்கே பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து பல நிலைகளில் தன்னை வெளிப்படுத்தின காரியங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரம் அவர் இங்கே இந்த உலகத்தில் பிறந்து அவர் மேசியாவாக வந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார் என்கிற காரியம் அல்ல. அவர் முந்திய தன்மை, அவதாரத்திற்கு முந்திய கால செயல்பாடுகள், பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருந்தார் என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மீதி காரியங்களை நம்ம தொடர்ந்து மற்ற நாட்களிலே கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.